நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலோடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படி தான் நம்ம சேனலோடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட தையல் துறையை உங்களுக்காக கற்றுறேன், சிறப்பாக கற்றுங்க. நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் வந்து நிறையா பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னையிலேருந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் எதுக்காக கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வச்சு நம்ம கட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத மிக துல்லியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேட்டர்ன் ஷீட் வச்சு கட் பண்ணும்போது இந்த வளைவுகள் எல்லாமே கழுத்து வளைவு, ஆம்கோல் வளைவு, ஷோல்டர் இந்த வளைவுகள் எல்லாமே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நல்லா துல்லியமாகவே புரியும். கிளாத்தில் வெட்டும்போது சில பகுதிகள் வந்து நம்ம லைட்டாக மேலே தூக்கி கீழே தூக்கி வெட்டும்போது என்னாங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது தைச்சிக்கலாம். ஆனால் பேட்டர்னில் அந்த மாதிரி கட் பண்ண முடியாது. பர்ஃபெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் பேப்பரில் நம்ம கட் பண்ணுறது ப்ளைனாக சூப்பராக வரும். நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கோம், அதில் மறக்காமல் நீங்கள் டேக் பண்ணி விடுங்க. ஏதாவது குறைநிறைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நான் சொல்லித்தரேன். சிறந்த தையல் கலைஞர்களாக நீங்கள் உருவாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். லட்சக்கணக்கான தையல் கலைஞர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. லட்சியத்தோடு இருக்கக்கூடிய தையல் கலைஞர்களை உங்களை சிறப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்கள் சேனலோடைய நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு பேப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம போட போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி டேப்பு, கத்திரி, ஆம்கோல் ஸ்கேலு, மார்கரு, ஒரு ஸ்கேலு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பரு, ஒரு அளவு ப்ளவுஸும் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாமே தேவையான பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வெட்டும்போது எந்த விதமான குழப்பம் இல்லாமல் மிக அழகாக வந்து நம்ம வெட்டலாம். பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டு அல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஷீட்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கடைகள்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிகினராக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் வெட்டு பழகும் போது பார்த்திங்கன்னா இந்த வளைவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். அதற்காகத்தான் நம்ம பேப்பர் கட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். பிகினர் வந்து நிறைய நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. உங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ பேட்டர்ன் ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். இந்த 6 இன்ச் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக. இது லைனிங் ப்ளவுஸுக்காகவும் சாதா ப்ளவுஸுக்காகவும் நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாதா ப்ளவுஸ்க்கு இந்த பேட்டர்ன் ஷீட் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு கூடுதலாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ் அளவு தான் நம்ம கட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம்னா கீழே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி வந்து 2ஆக மடித்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த டாட் பகுதி இருக்கு இல்லையா, சென்டர் டாட், அதுக்காக ஒரு மார்க் ஒன்று நம்ம பண்ணி விட்டுக்கிறோம் பேக்கில் பிடிக்கக்கூடிய இந்த டாட்டுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்துடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம 2ஆக மடித்து அழகாக எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப கவனமாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தது மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டேக் பண்ணி விடுங்க. இப்போ ப்ளவுஸுடைய உயரம் வந்து நம்ம அடுத்தது மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுடைய உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸுடைய உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு மேலே 4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த மேலே சேர்த்து மார்க் பண்ணக்கூடிய இந்த அளவுகள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையலுக்கான அளவு. சரிங்களா? இந்த டாட்டுடைய உயரத்துக்கும் நம்ம கையோட என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6 இன்ச்சு அந்த 6 இன்ச்சு பண்ணி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் பேக் டாட்டில் வந்து மார்க் பண்ண மாட்டேறீங்க, அதையும் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நம்ம பிரத்யேகமாக மார்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு அளவுகளுமே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனமாக உன்னிப்பாக கவனிங்க. இப்போ இடுப்பு பகுதி பாருங்கள், கரெக்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா வெயிட் வச்சுக்கோங்க. அதாவது இடுப்பு பகுதியில் சென்டர் பகுதியும் கழுத்து பகுதியில் சென்டர் பகுதியும் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். என்னுடைய வலதுகை இடதுகை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப உன்னிப்பாக பாருங்கள். இந்த கழுத்துடைய வளைவுகள் எல்லாமே மாறாமல் இருக்கிறக்காகத்தான் என்னுடைய கைகள் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா பேக்கில் இந்த கழுத்து வளைவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு தள்ளி போச்சு அப்படின்னாலுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச்சாக மாறிடும். அப்போ 2 பக்கம் 1/2 இன்ச்சு அப்படிங்கிற 1 இன்ச்சாக போயிடும். கழுத்துடைய அகலம் வந்து கூடுதலாக போயிடும். கஸ்டமர் வந்து என்னப்பா நம்ம கொடுத்த ப்ளவுஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி நம்ம சேனலில் வந்து சொல்லித்தரோமோ அதையே உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். மிக சுலபமான முறையில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறைய வரப்போகுது. அதனால் தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்துட்டே இருங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல். இப்போ ஆம்ஹோல் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அளவுகளில் பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பேட்டர்ன் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டு தருவோம். நிறைய நண்பர்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கொடுத்து எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லாங் டாப் எல்லாமே வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கழுத்துடைய உயரம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம்.
உங்களுக்கு டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக நான் நல்லா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ தையலுக்காக வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம கழுத்து பகுதியில் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் இந்த சென்டர் பகுதியிலேருந்து ஆம்ஹோல் பகுதி வரைக்கும் கிராஸ் அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்காங்க, அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இது பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ மார்க் பண்ணும்போது அளவுகள் மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தையலுக்காக சைடில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து அதிகமாக மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்க. மேலேருந்து ஆம்ஹோல் பகுதியிலேருந்து நேராக ஒரு கோடு வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு கழுத்து பகுதியில் வந்து நம்ம வெட்டுறக்காக என்ன பண்ணோம்னா 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த டாட்டாக வைக்கிறோம் பார்த்திங்களா? அந்த டாட் எதற்காகனா நம்ம கட் பண்ணக்கூடிய பகுதியை குறிப்பதற்காகத்தான் இந்த டாட் வந்து நம்ம காட்டுறேன். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முன் கழுத்தையும் நம்ம கையோட பேக் தட்டிலே வந்து மார்க் பண்ணுறோம். எந்த சேனல்லையுமே சொல்லித்தராத மிகப்பெரிய சீக்ரெட் ரகசியம். பேக் தட்டிலே ஃப்ரண்ட் கழுத்தையும் மார்க் பண்ணி ஃப்ரண்டுடைய உயரத்தையும் மார்க் பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ரொம்ப எளிமையான முறையில் நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலில் சொல்லித்தரோம். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லரிங் பழகணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோக்களாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது நீங்களும் இதே மாதிரி வெட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கழுத்து பகுதி பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஃப்ரண்ட் 2 அளவுமே பேக் செட்டில் நீங்கள் மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ளவுஸுடைய உயரத்தை முன்பக்க உயரத்தையும் பேக் செட்டில் நீங்கள் மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம். பேப்பர் கட்டிங் வெட்டும்போது பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் கவனமாக வெட்டிக்கணும். ஏன்னா நம்ம வெட்டும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக இழுத்தோம், கத்திரி வந்து சைடில் இழுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வரும், பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நம்ம சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் தான் நம்ம சொல்லித்தரோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அளவுகளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிக தெளிவாகவே புரியும். நீங்கள் எடுத்தோடனே கஸ்டமருக்கோ அல்லது மற்ற நபர்களுக்கோ நீங்கள் கட் பண்ணி பழகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறைநிறைகள் எதாக இருந்தாலுமே கண்டுபிடிக்கிற உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உங்களுக்காக நீங்கள் பழகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. பேக் தட்டோட ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இந்த அளவு ப்ளஸ் இருக்கக்கூடிய அளவுகள் அப்படியே துல்லியமாக பேக் தட்டில் இருக்கும். ஹார்மோல் பகுதி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நம்ம மார்க் பண்ணியிலே பார்த்தீங்கன்னா ஹார்மோல் பகுதி வந்து மார்க் பண்ணியிருக்கோம், வெட்டியிருக்கோம். இருந்தாலும் ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்காக இந்த பேப்பரில் வந்து சில பகுதிகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து வெட்டுறோம். ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அதிகமாக விடணும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த தையலுக்காக ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கூடுதலாக தேவைப்படும். அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா பேக் தட்டை அப்படியே எடுத்து மேலே அழகாக பக்கத்தில் வச்சுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சுக்கு தள்ளி அந்த புறம் சரிங்களா? இந்த சல்லி வச்சிடாதீங்க. 1/2 இன்ச் வந்து நம்ம தள்ளி தான் வைக்கணும். இப்போ பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கங்க. ஒரு 4 பின் 5 பின் இருந்துச்சுன்னா எடுத்து பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் தட்டு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுகள் அப்படியே அழகாக மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்டோட உயரம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் தட்லேயே வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதனால் அதற்கு நேராக ஒரு மார்க்குன்னு டிசி மார்க் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணிக்கங்க. பேப்பரில் டிசி மார்க் வச்சும் நீங்கள் அழகாக மார்க் பண்ணலாம். நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் மார்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்மோல் பகுதி சைடு பகுதி மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து ஓப்பன் பகுதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு முறை நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். எதற்காகனா இந்த கழுத்து வந்து ஃப்ரண்ட் கழுத்து வந்து நம்ம கரெக்டாக வெட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த பின் எல்லாமே எடுத்துடலாம். ஃப்ரண்டோடைய உயரத்தையும் நம்ம இப்போ கையோட மார்க் பண்ணிக்கலாம். மார்க் வந்து உங்களுக்கு நல்ல வீடியோவில் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்குவேன். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் ரைட் சைடு ஊக்கு லெஃப்ட் சைடு ஊக்குன்னு சொல்லி மாறி ஊக்கு பகுதி வந்து மாறும். உங்கள் ஊரில் எந்த பகுதியில் வந்து ஊக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரைட் சைடா லெஃப்ட் சைடாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் கழுத்துடைய உயரத்தை வந்து நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் கழுத்துடைய உயரம் பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு. இந்த மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நேர் வந்து ஏதாவது நம்ம கழுத்துடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வருதுன்னா இந்த சைடில் 6ம் உள் பக்கமாக பார்த்திங்கன்னா
5.25 வச்சு மார்க் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இந்த கழுத்து பகுதி மட்டும் தனியாக மார்க் பண்ணணும், வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. கண்டிப்பாக வந்து மிக விரைவில் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். கிராஸ் கட்டிங்னா கிராஸ் கட்டிங்னு சொல்லி கையோட நீங்கள் அதில் எழுதிக்கிங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், சைடு பகுதி வந்து இப்போ மார்க் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சைடு பகுதி வந்து மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு சைடு அளவு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியோட பெல்ட் இருக்குது இல்லையா, அந்த பெல்ட்டு கிட்ட கரெக்டாக நேராக மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்குன மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஹார்மோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹார்மோல் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் பகுதியை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். டாட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு தான் இந்த 2 இன்ச்சு கீழே தான் இந்த வளைவுகள் வந்து நம்ம வளைக்கணும். சரிங்களா? நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பகுதி வந்து வளைக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. அப்படி வளைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸில் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களும் வந்து நல்லா தெளிவாக மறுபடியும் இன்னொரு முறை கூடி பாருங்கள். மேலேருந்து ஆம்கோல் சைடில் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதன் கீழே இந்த வளைவுகள் வந்து எடுத்துக்கங்க. அதாவது உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பண்ண நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 2.5 இதற்குள்ளே நீங்கள் அடக்கம் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி சைடு போய்க்கலாம். ஊக்குப்பட்டி சைடில் இந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கும் இல்லைங்களா, அந்த பெல்ட் ஜாயின் பண்ண வரைக்கும் எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து நம்ம கூடுதலாக வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குன்னா நீங்கள் மேல் தையலுக்காகவும் கீழ் தையலுக்காகவும் டாட்டுக்காகவும் இந்த 3க்கும் சேர்த்து 1 இன்ச்சு கூடுதலாக வச்சுட்டிங்க அப்படின்னா போதுமானது. அப்போ 6ன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா டார்க் கலரில் ப்ளவுஸ் இருக்கிறனால உங்களுக்கு சப்போஸ் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் கப்பு கிராஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவு என்ன பண்ணுறோம்னா கிராஸ் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸ் அளவு பார்த்தீங்கன்னா பிரஸ்டோடைய அளவை பொறுத்து நம்ம என்னாங்கன்னா 10ல் ஒரு பாகம் கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டாட்டோடைய அகலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணிங்க. உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வைக்கணும். அவங்க குண்டாக இருக்காங்க அப்படிங்கிறக்காக பெருசாகவும் ஒல்லியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சின்னதாக வந்து வச்சிடாதீங்க. ப்ளவுஸில் அவங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சுருங்க. கஸ்டமரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அளவு எனக்கு அப்படியே வேணும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி கேட்பாங்களே தவிர அளவுகளில் வந்து வேறு ஏதாவது குறைநிறை இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. குறைநிறைகள் இருந்துச்சு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாம். அப்படி சொல்லலை அப்படின்னா நீங்கள் இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, கஸ்டமருக்கும் நல்லது. ஏன்னா அப்போ தான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை வருவாங்க. நீங்கள் அளவுகள் மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை வர்றது கொஞ்சம் சிரமமாயிரும். முடிஞ்ச அளவுக்கு ஆல்ட்ரெலாம் எதுவும் பண்ணாமல் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகள் அப்படியே கொடுங்க. ஏதாவது மாற்றுங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் மாற்றுங்க. மற்றபடி எந்த விதத்துலையும் மாற்றிடாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஹார்மோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வளைவு வந்து இப்படி எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஸ்கேல் பாருங்கள், இப்படி திருப்பி வைக்கிறோம். இது வந்து பெரிய ப்ளவுஸாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது என்னாங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து ரொம்ப லூஸ் அடிக்காமல் இருக்கும். ஃப்ரண்ட் தட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு வெளிப்புறத்தில் சைடில் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா லூஸ் அடித்த மாதிரி வரும். இந்த மாதிரி லூஸ் அடித்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க பாருங்களேன், அந்த ப்ளவுஸோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மார்க்கே வந்து உங்களுக்கு மிக தெளிவாகவே காட்டிடும். கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ப்ளவுஸில் பாருங்கள், நம்ம இந்த இடுப்பளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்பளவு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இடுப்பளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வெளியே தள்ளினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா பேக் தட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நேராக அளவு எடுத்து அப்படியே மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதனால் என்னென்னா இடுப்பு பகுதியில் வந்து 1/2 இன்ச்செல்லாம் வெளியே தள்ளிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியதே இல்லை. இடுப்பு பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு கிராஸாக மார்க் போட்டாங்கன்னா அப்போ மாறும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டைலில் வெட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லூஸ் டைட் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். கஸ்டமருக்கு எப்போ லூஸ் டைட் வேணும் அப்படின்னாலும் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். சரிங்களா? ரொம்ப எளிமையான முறையில் தான் நம்ம சேனலில் வந்து சொல்லி தந்துட்டே இருக்கோம். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் உங்கள் அன்பான அந்த லைக்கே தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பேட்டர்ன் போட்டு தரோம். பேட்டர்ன் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமாக போட்டு கொடுத்துட்டுருக்குறோம். உங்களுக்கு எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு தருவோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெய்டு ப்ரைஸ் இருக்குது. இந்த கட் பண்ணும்போது பேப்பரில் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர்லேயும் வெட்டி பழகுங்க. நம்ம சில வேலைகள்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடைய ஃபினிஷிங்கே நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு. இப்போ இந்த பேட்டர்னோட ஃபினிஷிங்கை பார்த்திங்க அப்படின்னாவே எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம்.
கத்திரி விட்டு பார்த்திங்கன்னா இந்த கப்பு பகுதிக்கு எல்லாமே நம்ம மார்க் பண்ணுற அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கத்திரி விட்டு வந்து போட்டு விட்டுக்கலாம். இந்த கத்திரி விட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே நீங்கள் பேட்டர்ன் வச்சு வெட்டும்போது மிக சுலபமாக புரியும். இந்த மாதிரி குத்து ஊசி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அந்த டாட் பகுதியில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுக்காக ஊசி வச்சு நீங்கள் குத்திட்டு நடுவில் வந்து வட்டம் போட்டு வச்சுக்கலாம் அடையாளம் தெரிகிறதுக்காக. பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்படி வச்சு மாற்றி போட்டாலுமே இந்த அளவு வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லித்தரோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் தட்டில் ஃப்ரண்ட் தட்டை வச்சு நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஹார்மோல் பகுதி வந்து உள்ளே குடஞ்சது எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கணும். நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அழகாக வந்து குடஞ்சி எடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு பாருங்களேன், சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தான் அதிகமாக வச்சிடணும். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பெல்ட் பகுதி வந்து வெட்டுறோம். இந்த பெல்ட் பகுதி வெட்டுறதுக்கு நம்ம ப்ளவுஸில் வந்து எடுத்துக்கலாம், ஷீட் வந்து எடுத்துக்கலாம். ஷீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழே பேசிக்காக மார்க் பண்ணக்கூடிய இந்த அளவு மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த 1/2 இன்ச்சு எதற்காகனா கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, மேல் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எதற்காக பண்ண அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ட்ரிக் வந்து நம்ம வச்சுருக்கோம், அதையும் சொல்லித்தரேன், பொறுமையாக பாருங்கள். நான் வெட்டும்போது சொல்கிறேன். இப்போ உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். உயரம் அதே மாதிரி சென்டர் டாட்டோடைய உயரத்தையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சைடு அளவும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக மார்க் பண்ணி விட்டுக்குங்க. வெட்டும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வளைவு எடுத்த மாதிரி வெட்டிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃப்ரண்ட் தட்டு வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அளவு வந்து கரெக்டாக இருக்கா இல்லை மாறி இருக்காங்கிறத செக் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது. இந்த டாட் பகுதியிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணிக்கணும். சைடு பாருங்களேன், சூப்பராக கரெக்டாக இருக்குது, ஒரு புள்ளியும் கூடி மாறலை. இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாக வந்து நம்ம சொல்லி தந்துட்டே இருக்கோம். இதே மாதிரி இன்னும் எளிமையான ப்ளவுஸ் கட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய சொல்லித்தர போகிறோம். நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி பழகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து வரப்போகுது. ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லித்தர போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் பகுதியில் மேல் பகுதியில் அப்படியே விட்டுட்டோம், கீழ்ப்பகுதியில் 1/4 இன்ச்சு அப்படியே உள்நோக்கி கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதை பற்றி இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். ப்ளவுஸில் வெட்டும்போது மேல் பகுதியில் சின்னதாகவும், பெல்ட்டில் வெட்டும்போது மேல் பகுதி கரெக்டாகவும் கீழ்ப்பகுதி சிறுசாகவும் நம்ம வெட்டியிருக்கோம். ஐயோ வெட்டியாச்சே நீ அவ்வளோதானா அப்படின்னா இல்லை, அடுத்தடுத்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்படியே வெட்டிட்டோம் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓடி போய் நம்ம தைக்க போகிறதில்ல, அப்படி தைக்கக்கூடாது. லைட்டாக வந்து இதில் வந்து நம்ம 1/4 இன்ச்சு பாயிண்ட் கணக்கில் ஒரு புள்ளி 2 புள்ளின்னு சொல்லி லைட்டாக கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வந்து லைட்டாக இந்த பிசரை மட்டும் தட்டி விட்டுக்கணும். இந்த வளைவு வந்து நம்ம எடுக்கலை இல்லைங்களா, அந்த வளைவு எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக வந்து வச்சு பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நம்ம செக் பண்ணுறது. எப்படி இருக்குது பாருங்கள், சைடு சூப்பராக இருக்குது. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு கரெக்டாக கீழ் தையலுக்கு 1/4 இன்ச்சு, மேல் தையலுக்கு 1/4 இன்ச்சு அப்படிங்கிற பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு மூணுமே வந்து சூப்பராக வெட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பகுதி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் வெட்டும்போது பாருங்கள் எப்படி வெட்டுறாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். கையோட நீளத்துக்கேற்ப பார்த்தீங்கன்னா பேப்பருடைய அளவுகள் வந்து கூடுதலாக தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறோம்னா கை ஓப்பன் பகுதிக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? கையில் வந்து நம்ம மடித்து தைக்கிறோம் இல்லையா, மடித்து தைக்கிறக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் ஊக்குப்பட்டி ப்ளஸ் கொக்கிப்பட்டி, இந்த 2 வி பட்டி, இந்த ரெண்டுலேயும் நம்ம எதை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். கொக்கி சைடில் தான் எடுத்துருக்கோம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. கொக்கி சைடில் தான் இந்த கையை வந்து எடுத்துருக்கோம். கொக்கி சைடில் எடுக்கிறோம் அப்படின்னா மேலே வருதுன்னு அர்த்தம். ஃப்ரண்ட் தட்டு மேலே வர மாதிரி இருந்தால் தான் கொக்கி பகுதி, அதை நல்லா மைண்டில் பதிவு பண்ணி வச்சுங்க. கொக்கி பகுதி மேலே வர மாதிரி இருந்தால் அது முன்பகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பின்பகுதி கீழே வர மாதிரி வச்சாச்சு. சரிங்களா? இப்போ என் கை எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். கை ஓப்பன் பகுதிக்கும் சைடில் ஹார்மோல் பகுதிக்கும் ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ மார்க் பண்ணி விட்டு நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுட்டுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கை சைடில் வந்து எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து லைட்டாக அந்த வளைவு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தூக்கி மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்படி வந்து எல்லா ப்ளவுஸுக்கு போடணுமானா இப்படியும் போடலாம், இன்னும் வேறு மெத்தட்லேயும் பதிவு பண்ணலாம். சரிங்களா? நான் அளவு மட்டும் எடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று மிக விரைவில் பதிவு பண்ண போகிறேன். அதுலேயும் இதே மாதிரி நான் சொல்லித்தரேன். ஏன்னா ஹார்மோல் பகுதியில் சில ப்ளவுஸ்லாம் மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்துச்சுனாலும் அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக சைடு வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? சைடை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 1.5 இன்ச்சு வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து கைப்பகுதி வந்து செட்டாக இருக்குது, நல்லா இருக்குது.
இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நேராக வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா ஸ்கெட்சை வந்து மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காற்று போயிடுச்சு அப்படின்னா சரியாக எழுதாது. இந்த மார்க்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான மார்க்கரு, நல்லா டார்க்காக வந்து மார்க் எல்லாமே விழுகுது, நல்லாயிருக்கு. பிளாக் மார்க்கர் வச்சு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுட்டு இந்த தையல் துறையை உங்களுக்காக கற்றுக் கொடுக்குறேன். சிறப்பாக கற்றுக்கு ஏதேனும் குறைநிறைகள் இருக்கும் பட்சத்தில் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம அடுத்து கிளாத்து வச்சு வெட்டி போகிறதுக்காக இந்த மாதிரி துணி எல்லாமே நான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். லைனிங் எல்லாமே அடுத்தடுத்து தனித்தனியாக கலராக வாங்கி வச்சுருக்கேன். கஸ்டமர் வந்து எந்த கலரில் கொடுக்குறாங்களோ அந்த கலர் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதெல்லாமே அயன் பண்ணிட்டு தான் வெட்டணும், அயன் பண்ணாமல் அப்படியே வெட்ட மாட்டோம். அதனால் நீங்களும் அயன் பண்ணிவிட்டு மிக அழகாக வந்து இந்த பேட்டர்ன் வச்சு அப்படியே ப்ளவுஸை கட் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து கட் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் திருப்பூர் ஜிஆர் டெய்லர் அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் வெட்டினதை எனக்கு கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ எடுத்து நீங்கள் அனுப்புங்க. அதில் ஏதாவது குறைநிறைகள் இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை சரி பண்ணி சிறந்த தையல் கலைஞர்கள் நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. லட்சக்கணக்கான தையல் கலைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. லட்சியத்தோடு இருக்கக்கூடிய தையல் கலைஞர்களை சிறப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங், பை. முடிச்சிடலாமா? பார்த்தீங்களா, பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, ஸ்லீவு, பெல்ட்டு எல்லாமே எடுத்து வரிசையாக வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். க்ளோஸ்அப்பில் வேணால் காட்டுற பாருங்களேன். இதை நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் வச்சு வெட்டிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.